परमोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையான் திருவடியிலே உறுதியான பக்தியோடு அவன் சகஸ்ரநாமத்தை பரவசத்தோடு கேட்கின்ற அன்பர்களே, இப்பொழுது நாம் அந்த சகஸ்ரநாமத்திலே 1153வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். வாமனனாக எம்பெருமான் வந்த வரலாறை நினைத்தார் நாரதர். வசிட்டருக்கு அடுத்த திருநாமத்தை உபதேசம் பண்ணுகிறார். இடுப்பிலே அணிந்த மௌஞ்சியுடன் எம்பெருமான் வாமனமூர்த்தியாக நர்மதை நதிக்கரையை நோக்கி போனான் என்று சொன்னோம். நர்மதை நதிக்கரையில் மகாபலி வேள்வி செய்கிறான் என்று புராணம். அந்த வேள்வியிலே சென்று யாச்சகம் வாங்குவதற்காக குள்ள பிரம்மச்சாரியாக எம்பெருமான் போகிறான். அதனால் இந்த வாமனமூர்த்தியினுடைய படம் எங்கே பார்த்தாலும் அவர் கையில் ஒரு கொடை ஏந்தி போவதாக போடுவார். பிரம்மச்சாரி கொடையை ஏந்தி கொண்டு போனான் என்று. உண்மையிலேயே பிரம்மச்சாரிக்கு கொடை உண்டா? அவன் வெயில் மழையெல்லாம் பொருட்படுத்தாத விரத காலம். பிரம்மச்சாரிக்கு கொடை என்பது அப்பொழுது கிடையாது. பிரம்மச்சரிய விரதம் முடிந்து அவனுக்கு சமாவர்த்தனம் என்று சொன்னேனே, திருமணத்துக்கு அவன் தயாராகும் பொழுதுதான் முதல்ல செருப்பு போடுகிறான், கொடை பிடிக்கிறான். அதெல்லாம் மந்திரங்களோடு செய்ய வேண்டிய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் பரம்பரையாக மகாபலியினுடைய யாக வேள்விக்கு சென்ற வாமனமூர்த்தி ஒரு தாழங்கொடை எடுத்துக்கொண்டு போனதாகவே சித்திரம் வரைவது வழக்கமாகிவிட்டு, சிற்பங்களும் அப்படியே வடிக்கிறார்கள், நவராத்திரி கொலுபொம்மைகளும் இப்படித்தான் படிக்கிறார்கள். இதில் ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு வந்தது என்று சிந்தித்து பார்த்தால், பிரம்மச்சாரியை மாணவன்னு சொல்வார், ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுக்கு சமஸ்கிருதத்தில் சாத்திரன் என்று ஒரு பெயர். அகில இந்திய சாத்திர வித்யார்த்தி பரிஷத்தெல்லாம் சொல்கிறாங்களே, சாத்திரன்னா ஸ்டூடெண்ட்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். சாத்திரன் என்று ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் பெயர் என்றால், அவன் மறைக்கிறான். எதை மறைக்கிறான்? தன்னுடைய ஆச்சாரியருடைய குறைகளை மறைக்கிறான். நீங்கள் இது ஆச்சாரியுடைய குறை இவன் மறைப்பானான்னா, இவன் ரொம்ப அழகாக வேதம் சொன்னான் அல்லது ஒரு சபையில் தேறின்றான் என்றால் உடனே எல்லாரும் இவனுக்கு இப்படி பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை பேடப்பட்டவர் என்று அந்த வாத்தியாரை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு மழையில் அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அதையும் மறந்துவார். ஆகையினால
சாத்திரன் என்று மாணவனுக்கு சமஸ்கிருதத்திலே பெயர். சமஸ்கிருதத்தில் சத்திரம் என்று வார்த்தை இருக்கு, அதற்கு கொடை என்று பெயர். ஏனென்றால் அதுவும் மறைக்கிறது. எது? நம் உடலை மழையிலிருந்து மறைக்கிறது. அதனால தான் நம்ம பிழைக்கிறோம். பார்த்தீங்களா? சத்திரம் என்றால் கொடை, சாத்திரன் என்றால் மாணவன். அதனால் சாத்திரனாக மாணவனாக பிரம்மச்சாரியாக வாமனமூர்த்தி சென்றால் அவர் கையிலே சத்திரம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவன் சத்திரம் சாத்திரன், சாத்திரன் என்று கொடையுடையவன் ஒரு அர்த்தம் என்று கொண்டார்கள். அதனால் வாமனமூர்த்தியை கொடையோடவே எல்லாரும் படம் போடுகிறார். எல்லாரும் அப்படியே காட்சி தர வைக்கிறார்கள். அதை நினைத்து பார்த்தா நாரதர் சிரித்து கொண்டே சொல்கிறார், இப்படி பேர் வாங்கிட்டாப்பா வசிஷ்டா. அவன் ராவணன் நினச்சாலும் ரொம்ப இனிமையாக இருக்கு. வாமனனுங்கிற எம்பெருமானுடைய அவதாரத்தை ரிஷிகளும் ஆழ்வார்களும் நினைத்து பார்த்தாலே அவர்களுக்கு தேனும் அமுதும் நாக்கிலே ஊறும். ஏன்னா வாமனனாக வந்து மகாபலிகிட்ட 3 அடி பிச்சை கேட்டு அவனுடைய சொத்தான பூமியை அவனே பிச்சை கேட்டு வாங்குறான் திருப்பி. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். ஊரில் சாதாரண வீடெல்லாம் நீளம் ஜாஸ்தி, அகலம் குறைச்சலாக இருக்கும். கிராமத்தில் நீளம் ரொம்ப இருக்கும். அதில் புழக்கடை என்பது ஏறத்தாழ 200 அடிக்கு அப்பால் வரைக்கும் போகும். வீடு ஒரு 50 அடி 60 அடியில் முடிஞ்சிடும். அவர் புடலங்காய் நிறைய போட்டிருந்தார் தோட்டத்தில். புடலங்காய் கொடியில் புடலங்காய் அமக்கலமாக தொங்கின்னு இருக்கு. அப்படியே கொல்லைப்புறத்தில் பார்த்தா 4 நாளைக்கு நல்லா இருக்கும் பக்குவமாக, இதை நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி வாசல் திண்ணையில் வந்து உட்கார்ந்தார். சிறிது நேரம் சென்றது. புடலங்காய் வாங்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டே ஒருத்தர் வந்தார். வியாபாரி. பிஞ்சு புடலங்காய் இப்போ தான் கொடியிலேருந்து வந்ததுங்க, வாங்கிக்கோங்க. அவரை ஒரு புடலங்காய் 2 அணான்னு கேட்டார். இவர் பேரம் பேசி 1 அணாக்கு 4 புடலங்காய் வாங்கிட்டார். வந்து மனைவிட்ட கொண்டு போய் கொடுத்தார். இன்றைக்கி ராத்திரி புடலங்காய் பொரிச்ச கூட்டு வச்சுடுவோம், நம்ம வீட்டு புடலங்காய் இன்னும் 2 நாள் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொல்லைப்புறம் போனார். கொல்லைப்புறம் போனால் 4 புடலங்காய் காணுது. இவர் வீட்டு புழக்கடிலேயே புகுந்து புடலங்காயை பறித்து இவருக்கே 1 நாள் 1 புடலங்காய்னு விற்று விட்டு போன திருடனை பார்த்து ஆச்சரியப்பட்டு. இப்போ இங்கே நிலைமை வேறு. மகாபலி வாங்கி வச்சிருக்க ராஜ்யம் எல்லாம் நாராயணந்து, உலகம் முழுக்க அவன் சொத்து. அத்தை தன்னது என்று மகாபலி கிளைம் பண்ணுற அகங்காரத்தில் அத்தை அவனிடமிருந்து பகவான் பிச்சை கேட்டு வாங்குறார். அப்படி பிச்சை கேட்டு வாங்குவதற்கு போன பகவான் இந்த அவதாரத்திலே ஒருத்தரையும் சம்மதிக்கல. பொதுவாக அவதாரம் என்று வந்தால் அசுரர்கள் மாழ்வார். ஆனால் வாமனன் திருவிக்கிரமாக வளர்ந்த பொழுது மகாபலி ஆகிற வில்லனை கொல்லவே இல்லை. மகாபலி வில்லனே இல்லை, நல்லவன் ஆயிட்டான். மகாபலியை கொல்லவே மாட்டேன் என்று பகவான் பிரகலாதனுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான். பிரகலாதா, உன் சந்ததியை நான் கொல்ல மாட்டேன். பிரகலாதனுடைய பிள்ளையின் பிள்ளை மகாபலி, அதனால் கொல்லலை. அவனை மட்டுமில்லை, அவனுடைய தொண்டர்களும் படையெடுத்து வந்த பொழுது கொல்லலை. ஆயுதங்கள்லாம் காட்டி விரட்டினான், பயமுறுத்தினானே ஒழிய, கண்ணீர் புகை வீசினானே ஒழிய யாரையும் அழிக்கலை. எல்லார் தலையிலையும் திருவடியை வச்சான். அதனால தான் நாம் இன்னைக்கு வெங்கடேஸ்வர சஹஸ்ரநாமம் கேட்குறோம். அந்த பயன் அதை நினைத்து பார்த்து ஆழ்வார்கள் முனிவர்கள் நீர்ப்பண்டமாக உருகி போவார்கள். நம்ம நாரதருக்கு விதி விலக்கா சொல்கிறார். எவ்வளோ அழகாக வந்தான் தெரியுமா? சாத்திரக மதுவத் போக்யகா. சாத்திரக மது என்பதாக ஒரு தேன். தேனில் அது ஒரு வகை தேன். இமயமலையில் தான் கிடைக்குமா. இமயமலையில் உள்ள தேரடைகளிலே கிடைக்கக்கூடிய தேன் போல தேனிலும் இனிய பிரான் எங்கள் வாமனன். சின்ன வடிவத்தில் வந்தான். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். எதுவும் சின்னதாக இருந்தால் அழகாக இருக்கும். அதில் குரல் பிரம்மச்சாரியா குட்டை வாமனனாக காஷ்யபராக கஷ்யபருடைய குமாரனாக வந்தான். ஆகினால் அவனுக்கு சாத்திரகன் என்கிற பெயராயிடுது. சாத்திரக தேன் போல் இனியவன் சாத்திரகனாக மாணவனாக வந்தான். ஆகையினால் சாத்திரகன். அது மட்டுமில்லை, அவர் அந்த குழந்தை ஒரு கொடை வேற பிடிச்சுன்னு வந்தான். யோசிச்சு பாருங்கோ, வாமனே ரொம்ப சின்ன சைஸு, அவருக்கு கொடை எவ்வளோ பேசியிருக்கும். நான் வந்து ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஆடிட் பண்ணுவதற்காக வந்தார், சென்னை ஆஃபீஸர். அப்பொழுது சென்னை கிளையில் இருக்கேன். அவரை மீனம்பாக்கத்தில் போய் விமான நிலையத்தில் எதிர்கொண்டு அழைக்க போனேன். ஆடிட்டர் ஜெனரல் அவ்வளோ பெரிய பதவி, கம்பீரமாக வருவார்னு பார்த்தேன். அந்த மாதிரி ஒருத்தரும் வரல. நான் விட அவர் பேரை போட்டு ஒரு பிளாக் கார்டு கையில் படிச்சுருக்கிறேன். நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு வந்தார்.
நம்ப முடியாது, 4 அடி உயரமுள்ள ஆள் எடுக்கின்ற சார் அப்படின்னு. இப்படி தான் என்னை பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ பெரிய பற்றி இவ்வளோ சின்ன ஆளாக இருக்குது, இது அதிசயம்னு பார்ப்பாங்க எல்லாரும், அதனால் ஒன்றும் ஆச்சரியப்படாமல் போகலாம் அப்படின்னார். அப்படின்ட்டு அவரே நகைச்சுவை பேசுகிறார். இதோட அதிசயம் தெரியுமா அவனுக்கு, என்னை விட குள்ளவும் ஒரு மனைவி எங்கள் அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த வாமனமூர்த்தியே குள்ளமும், அவனுக்கு கொடை எவ்வளோ பெருசு இருந்திருக்கும், அந்த கொடை நாய்க்கொடை சைஸ் இருந்திருக்கும். பார்த்தீங்களா, நாய்க்கொடை காளான்னுவாங்க, அதில் ஒரு கொடை இருக்கும், அந்த கொடை மாதிரியான கொடையே அவனுக்கு போகிறோம். அப்படி வந்தான் லில்லி புட்டாக. அப்படியே அந்த கொடையை ஏந்தி கொண்டு வந்து நின்ற அந்த வாமனமூர்த்தி இருக்காரே, அவனை சாத்திரகன் என்கிற திருநாமத்தோடு வழிபடலாம். வழிபட்டால் நமக்கும் அந்த கண்ணை கவரும் நெஞ்சை கவரும் வடிவம், பர்சனாலிட்டி கிடைக்கும். குள்ளமாக இருப்போம் அர்த்தம் இல்லை, இன்னொருத்தர் மனசை அபகரிக்கக்கூடிய நிறைவேறும் என்று வசிஷ்ட பகவானுக்கு சொல்கிறார் நாரதர். இதுவரை நாம் சொன்னது சுருக்க வாய்ப்பாடு. சாத்திரக மதுவத் போக்யः சாத்ரோ லகுதருரபுச்ச காஷ்யபோயம் சாத்திரக நாமா தஸ்மாத் சத்ரம் சத்ராக கல்பமாபிப்ரது. இதை ஜெபிப்போம், நமக்கு எந்த குறையும் வராது. எங்கே சொல்லுவோம், சாத்திரகாய நமஹா. தமிழ் வாய்ப்பாடு. இமயமலை தேரடைத்தேனன இனியவன் குறுவடிவமானவன் ஆனான் முனிமகனாய் காளானளவு சிறுகுடை ஏந்தி நடந்தான் மாளா பெருமை சாத்திரக பேரான். சாத்திரகாய நமஹா. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश